சங்கிங்கள்லயே மிகப்பெரிய சங்கி, கேடுகட்ட சங்கி, ஆர்எஸ்எஸோட கைக்கூலி, பாஜகவினுடைய கைக்கூலி அர்ஜுன் சம்பத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருக்காரு. திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய எரிச்சலை கொடுக்கும். திமுகவினுடைய அரசே யார் நடத்துறாங்க? கி வீரமணி, சுப வீரபாண்டியன், சுந்தரவழி இவங்க தான் நடத்துறாங்களா? கொலைக்க வந்த இடத்துல கொலைக்கிற வேலையை மட்டும் பாருங்க. பார்ப்பனியம் அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் தீவிரவாதம் கிடையாது. இது யுனிவர்சல் தீவிரவாதம். பார்ப்பனர்கள் அப்படிங்கிறவங்களே எல்லா நாடுகளிலும் அகதிகளாக இருப்பவர்கள் தான். அவங்களுக்குன்னு ஒரு நாடு, ஒரு நிலப்பரப்பு அப்படிலாம் எதுவும் கிடையாது. இன மலம்னு சொல்றது எந்த அளவுக்கு பொருத்தமா இருக்கும் அப்படிங்கறத திரும்ப திரும்ப அவங்க நிரூபிச்சுட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், ஒரு பெரிய இயக்கத்தினுடைய தலைவர், அவருடைய அறிக்கையே திருச்சி இப்படி பொய்யா செய்திகளை இந்த தினமலர் வெளியிடுதுன்னு சொன்னா அப்ப எத்தனை செய்திகளை அவங்க பொய்யா வெளியிட்டு இருப்பாங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டு திராவிட இயக்கத்தினுடைய சிறப்புமிக்க ஆண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா குடியரசு இதழினுடைய நூற்றாண்டு, மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களினுடைய நூற்றாண்டு, மறைந்த தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்களினுடைய நூற்றாண்டு, அதே மாதிரி சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு தொடங்க போகிறது. இன்னும் சொல்ல போனால் திமுகவினுடைய பவள விழா ஆண்டும் இந்த ஆண்டு தான். அப்போ இவ்வளவு சிறப்பு மிகுந்த ஒரு ஆண்டில் பார்த்தீங்கன்னா திராவிட மாதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செப்டம்பர் மாதத்தை திமுகவினுடைய தகவல் தொழில்நுட்ப அணி முன்னெடுத்துட்டு வருது. அதே மாதிரி திராவிடர் கழகமும் இந்த மாதத்தை செப்டம்பர் மாதம் அப்படின்ற வகையில் வரிசைப்படுத்தி திராவிட இயக்கம் தொடர்பான செய்திகளை எல்லாம் இந்த மாதம் முழுவதும் பேசுவது, மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது அப்படின்ற பணிகளில் ஈடுபட்டுட்டு வராங்க. அப்போ இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது திமுகவினுடைய தோற்றம், அதாவது திமுக தோற்றுவிக்கப்பட்ட நாள், பேரறிஞர் அண்ணா அவர்களினுடைய பிறந்த நாள், தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்த நாள் அப்படின்ற இந்த 3 முப்பெரும் நிகழ்வுகளை உள்ளடக்கிய ஒரு மாதம் அப்படிங்கிறதுனால இந்த செப்டம்பர் மாதத்தை நாம் திராவிட மாதம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம். அப்போ இத்தனை சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயங்கள் இருக்கும்போது இதுல திமுகவினுடைய பவள விழா அப்படின்றது கூடுதல் சிறப்பாக இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கிறதுங்க. அதாவது திமுக தோற்றுவிக்கப்பட்டு 75 ஆண்டு ஆகிறது. அந்த நிகழ்வை பவள விழாவாக கொண்டாட வேண்டும் சொல்லிட்டு திமுகவினுடைய தலைவரும் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதலமைச்சருமான நம்முடைய தளபதி அவர்கள் அதை அறிவித்திருக்கிறார். அதுல அவர் ஒரு வேண்டுகோள் கொடுத்திருக்கிறார். அதாவது என்னன்னா, திராவிட இயக்கத்தினுடைய சிறப்பு அப்படிங்கிறதே அந்த இருவண்ண கொடிதாங்க. திமுகவினுடைய சிறப்புன்றது இந்த இருவண்ண கொடிதான். அதனாலதான் போகின்ற இடங்களில் எல்லாம் கழக கொடியை ஏற்றி வைக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தோடு தான் திமுகவினுடைய தலைவர்கள் அனைவருமே அவங்களுடைய பயண திட்டத்தை வகுப்பாங்க. தமிழ்நாடு முழுவதும் போய் இந்த இருவண்ண கொடியை ஏற்றி வைத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதே மாதிரி அவருக்கு நிகராக நம்முடைய தளபதி அவர்களும் போகிற இடங்களில் எல்லாம் கழக கொடியை ஏற்றி வைக்கின்ற ஒரு கடமையை தொடர்ந்து செஞ்சுட்டே வர்றாரு. அதே மாதிரி தான் அவர் இந்த ஆண்டை, அதாவது இந்த பவள விழா ஆண்டை முன்னிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு, எல்லா வீடுகளிலும், அதாவது திமுக தொண்டர்களினுடைய வீடுகள் அனைத்திலுமே இருவண்ண கொடியை ஏற்றி வையுங்கள், திமுகவினுடைய கருப்பு சிவப்பு இருவண்ண கொடியை ஏற்றுங்கள் அப்படின்ற ஒரு வேண்டுகோளை அவர் விடுத்திருக்கிறார். ஏன்னா அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, என்னுடைய நிகழ்ச்சிகளுக்கு நீங்க பேனரு, கட் அவுட்டு இதெல்லாம் வைக்கிறதை விட்டு நான் போகிற இடங்களில் எல்லாம், அதாவது எங்கெல்லாம் அந்த மாநாட்டுக்கான பாதைகளோ அல்லது பொதுக்கூட்டத்திற்கான பாதைகள் இருக்கிறதோ அந்த இடங்களை சுற்றி எல்லா இடத்திலும் திமுகவினுடைய இருவண்ண கொடியை நீங்கள் பறக்க விட்டீங்கன்னா அதுதான் எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதுன்னு சொல்லிட்டு நம்முடைய தளபதி அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி தான் இந்த திமுகவினுடைய பவள விழாவை நீங்க எப்படி கொண்டாடணும் அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் திமுக தொண்டர்கள் இருக்கிறார்களோ, கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க, திமுக நிர்வாகிகளே லட்சக்கணக்கானோர் இருக்காங்க. அப்ப அத்தனை பேருடைய வீடுகளிலும் திமுகவினுடைய இருவண்ண கொடியை ஏற்றி வையுங்கள், தமிழ்நாடு முழுவதும் திமுகவினுடைய இருவண்ண கொடி பறக்கட்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இது ஏன்னா, ஏன் இந்த கொடிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா, சும்மா ஒரு ஏதோ 2-3 கலர்ல கொடியை பறக்க விட்டோம் அப்படின்னு எல்லாருமே இப்போ பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. திமுகவினுடைய கொடியில் இருக்கின்ற கருப்பு சிவப்பு அப்படிங்கிற இந்த 2 நிறம் அப்படிங்கிறது, இந்த 2 வண்ணம் அப்படின்றது ஒரு பின்புலத்தில் இருந்து வந்திருக்கிறது. அதாவது திராவிடர் கழகத்தினுடைய கொடி வடிவமைக்கப்பட்ட போது இதே மாதிரி கருப்பு சிவப்பு வண்ணத்தில் தான் வடிவமைக்கணும்னு முடிவு பண்ணாங்க. ஏன்னா அந்த கொடியில் இருக்கின்ற திராவிடர் கழகத்தினுடைய கொடி நமக்கு தெரியும், கருப்பு பின்புலத்தில் நடுவில் சிவப்பு வட்டம் இருக்கின்ற ஒரு கொடி தான் திராவிடர் கழகத்தினுடைய கொடி. அந்த கொடி வடிவமைக்கப்பட்ட போது அதற்கு கொடுக்கப்பட்ட அந்த விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கருப்பு அப்படிங்கிறது அந்த கொடியில் இருக்கின்ற பெரிய அளவில் இருக்கின்ற மிகப்பெரிய கூடுதலாக இருக்கின்ற கருப்பு நிறம் அப்படிங்கிறது சமூகத்தில் நிலவுகின்ற பொருளாதார, அதே மாதிரி சமுதாய ஏற்ற தாழ்வுகள், அதில் இருக்கின்ற இருள் அப்படின்றது, மூடத்தனம், இருள், இது எல்லாவற்றையும் குறிக்கின்ற வகையில் தான் அந்த கருப்பு வண்ணம் இருக்கிறது. அப்ப நடுவில் இருக்கின்ற அந்த சிவப்பு அப்படிங்கிறது ஒரு ஒளிக்கீற்று மாதிரி, அந்த ஒரு புரட்சி, திட்டங்கள், போராட்டங்கள் இதையெல்லாம் சேர்ந்து அந்த மூடத்தனத்தை, அந்த அறியாமை இருளை, அந்த பொருளாதார இருளை
நீக்கக்கூடிய வகையில் தான் அந்த கொடி வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிவப்பு அப்படிங்கிறது பெரிதாக பெரிதாக அந்த கொடி முழுவதுமே வந்து சிவப்பாக மாறும் அப்படிங்கிறதான். இதை நோக்கித்தான் வந்து திராவிட இயக்கத்தினுடைய பயணம் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு. அதே ஒரு கான்செப்ட் தான் வந்து திமுக உருவாக்கப்பட்ட போது பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த கொடியை வடிவமைத்ததும் அப்படித்தாங்க. கருப்பும் சிவப்பும் சம அளவில் இருப்பது போல, அதாவது கருப்பு வண்ணம் வந்து மேல, சிவப்பு வண்ணம் வந்து கீழே இருக்கிற மாதிரி திமுகவினுடைய கொடியை வடிவமைத்தார்கள். அதாவது இருள் அடைந்த ஒரு வானத்தின் அடியில், அடிவானத்தில் வந்து ஒரு வெளிச்ச கீற்று வந்து அது அப்படியே அந்த வெளிச்ச கீற்று மேலே எழ எழ பார்த்தீங்கன்னா அந்த வானத்தினுடைய இருள் அகன்று போய் ஒரு பெரிய ஒரு வெளிச்சமான ஒரு இடம் தோன்றும் இல்லையா? அப்படித்தான் வந்து இந்த கொடி வந்து வடிவமைக்கப்பட்டது. திமுகவினுடைய திட்டங்கள், அதனுடைய கொள்கைகள் எல்லாம் இந்த நாட்டில் மேலும் மேலும் வலுப்பெற வலுப்பெற இந்த சமுதாயத்திற்கு, அதாவது திராவிட சமுதாயத்தை பீடித்திருக்கின்ற அந்த இருள் அப்படிங்கிறது அகன்று அவர்களுடைய வாழ்வில் ஒளியேற்றும் அந்த திமுக என்ற இந்த ஒரு பெரிய இயக்கம் அப்படிங்கிறதனுடைய அடையாளம் தான் அந்த கொடி. அந்த கொடியைத்தான் திமுக தலைவர் தளபதி அவர்கள் வந்து எல்லா இடங்களிலும் எல்லாருடைய வீடுகளிலும் ஏற்ற சொல்லி இருக்கிறார். ஆனா இதுல என்ன ஒரு பெரிய ஒரு விஷமத்தனமான வேலையை இந்த தினமலர், அதை வந்து தினமலம்னு சொல்றது எந்த அளவுக்கு பொருத்தமா இருக்கும் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப அவங்க வந்து நிரூபிச்சுட்டே இருக்காங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, எப்படிங்க அந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு. அந்த வார்த்தையை விட ரொம்ப ரொம்ப அசிங்கமான வார்த்தை எது இருக்குதோ அதை வந்து நம்ம தினமலருக்கு பொருத்தி பார்த்துக்கலாங்க. அவ்வளவு வன்மம், அவ்வளவு வக்கிரம் நிறைந்த ஒரு மனநிலையோட அந்த தினமலர் வந்து செயல்பட்டு இருக்காங்க. அவங்க என்ன எழுதுறாங்க அப்படின்னா, தலைவர் அவர்கள் சொன்னது எல்லோருடைய திமுக தொண்டர்களுடைய வீடுகளிலும் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களினுடைய அந்த திருவுருவ படங்களை நீங்கள் அலங்கரித்து வைத்து வீடுகளில் இருவண்ண கொடியேற்றுங்கள். இதுதான் அவர் சொன்னதுங்க. அவர் வெளியிட்ட அறிக்கையில் இதுதான் அது இருக்கு. ஆனா தினமலர் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த 3 தலைவர்களினுடைய படங்களையும் வைத்து நீங்கள் விளக்கேற்றி கொண்டாடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைவர் வந்து அறிக்கை விட்டிருக்காருன்னு சொல்லிட்டு. அப்ப எவ்வளவு வன்மம் இருக்கிறது. அதாவது ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், ஒரு பெரிய இயக்கத்தினுடைய தலைவர், அவருடைய அறிக்கையையே திருச்சி இப்படி பொய்யா செய்திகளை இந்த தினமலர் வெளியிடுதுன்னு சொன்னா, அப்ப எத்தனை செய்திகளை வந்து அவங்க பொய்யா வெளியிட்டிருப்பாங்க நீங்க யோசிச்சு பாருங்களேன். எப்படி இந்த துணிச்சல் வருது? ஒரு முதலமைச்சரினுடைய அறிக்கையையே, அவர் சொன்னதையே திரித்து தவறாக, அதுவும் வந்து அவருடைய கொள்கைக்கு அப்படியே நேர் எதிராக ஒரு செய்தியை தினமலர் வெளியிடுதுன்னு சொன்னா, அப்ப சாதாரணமானவர்களினுடைய செய்தியை எல்லாம் எத்தனை பொய்களை கலந்து இந்த தினமலர் வெளியிடும் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. தினமலர் அப்படிங்கிறது தமிழர்களால் புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒரு பத்திரிகை அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்காங்க. இதுக்கு வந்து கடுமையான கண்டனங்களை திமுக வந்து தெரிவித்திருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய எரிச்சலை கொடுக்குது. என்னடா இது எல்லாருக்கும் எல்லாம்ன்றாங்க, இதெல்லாம் வந்து நம்மளுடைய அஜெண்டாவிலேயே கிடையாதே. நம்ம வந்து வர்ணாசிரமத்தை தானே இங்கே வந்து எப்படியாவது வர்ணாசிரம கொடியை நாட்டி வச்சிடணும்னு தானே நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். விடவே மாட்டேன்றாங்களாடா. நீங்கள் நீதி கட்சி ஆரம்பித்து இப்போ வரைக்கும் எப்படா தொடர்ந்து இதே மாதிரி நீங்கள் வந்து பண்ணிகிட்டே இருக்கீங்க, எங்களுக்கான இடத்தையே நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, இருக்கிற இடத்தையும் பிடுங்கிட்டுல இருக்கீங்க. இப்படியெல்லாம் நினச்சி தான் இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் இந்த தினமலர் வெளியிடுது. தினமலர் வெளியிடுறது ஒரு பக்கம் இருந்தால், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒருத்தர் பேசிட்டு போனான் இல்லையா, ஒரு மூட பேச்சாளர் ஒருத்தன் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் பேசி அது பெரிய பிரச்சனையாகி அப்புறம் அவனை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிருக்காங்க. அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இந்த சங்கி கூட்டமெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இதில் இந்த சங்கிகள்லேயே மிகப்பெரிய சங்கி, கேடுகட்ட சங்கி, ஆர்எஸ்எஸோட கைக்கூலி, பாஜகவினுடைய கைக்கூலி ஒருத்தர் இருக்கான். அதாவது யாருன்னா அந்த அர்ஜுன் சம்பத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருக்காரு. அந்த ஆள் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, என்ன இந்த திமுகவினுடைய அரசை வந்து யார் நடத்துறாங்க? கி வீரமணி, சுப வீரபாண்டியன், சுந்தரவள்ளி இவங்க தான் நடத்துறாங்களா? இவங்க பாடத்திட்ட குழுவிலலாம் யாரை போட்டிருக்காங்க பாருங்க, ஒரு கிறிஸ்தவரை போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து இவரை சொல்றாரு, லியோனியை சொல்றாரு, அவரை போட்டிருக்காங்க, இவங்கள போட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து பாடத்திட்டத்தை வடிவமைப்பாங்களா? அப்போ ஆன்மீகத்தை பேசாம நாங்க எதை பேசுறது? கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணா இவங்களுக்கு என்ன? முருகப்பெருமானுக்கு மாநாடு நடத்தினா இவங்களுக்கு என்ன வந்துச்சு? ஏன் இந்த கம்யூனிஸ்டுகள் எல்லாம் கொதிக்கிறாங்க? இப்படியெல்லாம் வந்து அப்படியே பொங்கி தள்ளி இருக்கிறார் அவர். இந்த ஆளுக்கு எப்பவுமே டார்கெட் வந்து கிறிஸ்தவர்கள் தாங்க. எதுக்கெடுத்தாலும் கிறிஸ்தவர்கள் தான். இவருக்கு வந்து இந்த முஸ்லீம்களை பற்றி டார்கெட்டை விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து நீங்கள் பிரிச்சுக்கிட்டாங்க, ஏரியா பிரிச்சிருக்காங்க. அதில் இந்த அர்ஜுன் சம்பத்துக்கு பிரித்து கொடுத்துருக்கிற ஏரியா அப்படிங்கிறது, நீ வந்து சர்ச்செல்லாம் அட்டாக் பண்ணு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் அட்டாக் பண்ணி பேசு. இதுதான் இந்த அர்ஜுன் சம்பத்துக்கு கொடுத்துருக்கிற டார்கெட். அதனால தான் அவர் அதை கட்டிக்கிட்டு அழுதுட்டு இருக்காரு, விட்டுருங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த இதை வந்து இவங்க தான் நடத்துகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப தெளிவாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்ற போதே தலைவர் தளபதி அவர்கள் தெளிவாக சொன்னார், எங்களை பெரியார் திடல் தான் வழி நடத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். சட்டமன்றத்திலேயே சொல்லியிருக்கிறார், இந்த ஆட்சி
நீதி கட்சியினுடைய நீட்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எங்களை பெரியார் திடல் தான் வழிநடத்துகிறது, இந்த ஆட்சியானது பெரியார் திடல் வழிநடத்துகின்ற ஆட்சிதான்றது தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகும் எல்லா இடங்களையும் சொல்லிட்டு இருக்கிறாரு. இதே மாதிரி 1967 திமுக முதலாக தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பை ஏற்ற போது பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதும் அதுதான். இந்த ஆட்சியானது தந்தை பெரியாருக்கு காணிக்கைன்னு தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த ஆட்சியை தொடங்கினார். அதே நிலை இன்றைக்கு வரைக்கும் அப்படியே கொஞ்சம் கூட பிசகாமல் நிறைவேற்றிட்டு கொண்டிருக்கிறார் நம்முடைய தளபதி அவர்கள். இதுதான் இவங்களுக்கு காண்டா இருக்கு. அதனாலதான் என்ன சொல்றாரு, இது அவர் நடத்துறாரா இவர் நடத்துறாரு? ஆமா, சமூக நீதி கண்காணிப்பு குழுவினுடைய தலைவராக பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்களைத்தான் நியமித்திருக்கிறார். ஏன்னா யாரை எங்க வைக்கணும்ன்றது எங்களுடைய தளபதிக்கு ரொம்ப தெளிவா தெரியுங்க. அதனாலதான் எந்தெந்த இடத்துல இவங்களெல்லாம் வைக்கணுமோ அங்க வச்சிருக்கிறாரு. அதனாலதான் சிறப்பாக இங்கே வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொன்னு நிர்வாகத்திலும் அதே மாதிரி தான், யாரை எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கிறோம். ஆனாலும் என்னன்னா இந்த என்ன சொல்றது, சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த கரும்புகையெல்லாம் இருக்கு இல்லையா, அப்புறம் இந்த பாம்பு பள்ளி பூரால்லாம் இருக்குல்ல, இது வீடு எவ்வளவுதான் பாதுகாப்பா நம்ம வச்சிருந்தாலும் ஏதாவது ஒரு ஓட்ட வழியா இந்த பூரா உள்ள வந்துடும். சில நேரங்கள் இந்த பாம்பு இந்த விஷ ஜந்துக்கள் எல்லாம் உள்ள வந்துருங்க. அதே மாதிரி தான் இந்த நிர்வாகம் அப்படிங்கிறத, தமிழ்நாடு அரசினுடைய நிர்வாகத்தை எவ்வளவுதான் ஒரு கட்டுக்கோப்பாக சரியா வச்சிருந்தாலும் கூட இந்த விஷ ஜந்துக்கள் எல்லாம் சில நேரங்கள் இந்த ஆர்எஸ்எஸ் விஷ ஜந்துக்கள், இந்த காவி விஷ ஜந்துக்கள் எல்லாம், இந்துத்துவ விஷ ஜந்துக்கள் எல்லாம் உள்ள வந்துடுறாங்க. அவங்க வர வர நம்ம என்ன பண்றோம், அவளை டப்பு டப்புன்னு அப்படியே 2 அடி, எப்படி நம்ம வீட்டில் பூரானை பார்த்தா உடனே என்ன பண்ணுவோம், செருப்படுத்து சட்டார்னு ஒரு அடி அடிப்போம்ல, அப்படி அடிச்சு அதை பூரானை நசுக்கி தூக்கி வெளில போடுவோம்ல, அதே வேலைகளை நாங்கள் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அதுதான் இது. அதில் அவர் சொல்றாரு, என்ன இருந்தாலும் மகாவிஷ்ணு பெரிய இன்டர்நேஷனல் தீவிரவாதியா அப்படின்னு. இன்டர்நேஷனல் தீவிரவாதி இல்லைங்க, உங்களை மாதிரியான ஆட்கள் எல்லாம், அதாவது என்ன சொல்றது, இந்த பார்ப்பனியம் இருக்குல்ல, இந்த பார்ப்பனியம் அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் தீவிரவாதம் கிடையாது. இது யுனிவர்சல் தீவிரவாதம். சரியா? அதாவது மனிதநேயத்திற்கு எதிரான தீவிரவாதம். அதனால நாங்க அதை பற்றி பேசுகிறவர்களே நாங்கள் தீவிரவாதிகள் தான் சொல்லுவோம், நீங்க இந்துத்துவ தீவிரவாதிகள் அப்படின்றது. ஓகேவா? அதனாலதான் அவரை கைது பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம். இப்போ இன்னொரு ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன நம்ம வைக்க வேண்டியது இருக்குன்னா, உங்களுக்கு திராவிட மாடல் ஆட்சி பிடிக்கல, சரியா? ஏன்னா திராவிட மாடல் ஆட்சியில பெரியார் அவர்களுடைய பிறந்த நாளின் போது உங்களை சமூக நீதி உறுதிமொழி எடுத்துக்க சொல்றோம். அப்புறம் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்தநாளை சமத்துவ நாளாக நாங்கள் அறிவிக்கிறோம். அப்ப இது எல்லாம் உங்களுக்கு பிடிக்கல, உங்களால இதுல சகிச்சிக்கவே முடியல அப்படின்னா, இந்த பார்ப்பனர்களுக்கும் சரி, இந்த தினமலர் வகையறாக்கள் இருக்காங்க இல்லையா, இந்த வகையறாக்களுக்கும் சரி, அவர்களினுடைய அடிமைகளாக இருக்கின்ற இந்த கூலிக்காரர்கள் அர்ஜுன் சம்பத் போன்றவர்களுக்கும் சரி, ஒரே ஒரு விஷயத்தை என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஆட்சி பிடிக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு எந்த ஆட்சி பிடிக்குதோ, உங்களுக்கு பிடித்தமான ஆட்சி, உங்களுக்கான ஆட்சி அரசு எங்கே இருக்கிறதோ நீங்க தயவு செஞ்சு அங்க போயிடலாம் தாராளமா. இன்னொரு பக்கம் உங்களை நாங்க பாகிஸ்தானுக்கு போங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, இங்க இருக்கின்ற சிறுபான்மை மக்களை பார்த்து நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த மாதிரி அறிவிலித்தனமெல்லாம் நாங்க பேச மாட்டோம். ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு நாடே கிடையாது. இருந்தா தானே நீங்க உங்க நாட்டுக்கு போங்கன்னு சொல்ல முடியும். நீங்களே அகதிகளாக தானே எல்லா நாடுகளிலுமே இருக்கீங்க. பார்ப்பனர்கள் அப்படிங்கிறவங்களே எல்லா நாடுகளிலும் அகதிகளாக இருப்பவர்கள் தான். அவங்களுக்குன்னு ஒரு நாடு, ஒரு நிலப்பரப்பு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சரியா? அதனால நீங்க அங்க போங்கன்னு நாங்க சொல்ல முடியாது. அதனால என்ன ஒரே ஒரு வேண்டுகோள் அப்படின்னா, உங்களுக்கு திராவிட மாடல் ஆட்சி பிடிக்கல, எங்களுடைய திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சி பிடிக்கல அப்படின்னு சொன்னா, தயவு செஞ்சு எல்லா வேலைகளையும் நீங்க இங்க விட்டுருங்க, ரிசைன் பண்ணிடுங்க. ரிசைன் பண்ணிட்டு எங்க உங்களுக்கான அரசு இருக்குதோ அங்க போய் நீங்க வேலையில சேர்ந்துக்கோங்களேன். சரியா? அப்ப திராவிட மாடல் ஆட்சியில பார்ப்பனர்கள் ஆரியர்களுக்கு என்ன வேலை? நீங்க போங்க, ஆரியர்களினுடைய ஆட்சி எங்க நடக்குதோ அங்க போங்க அப்படின்னு நாங்க சொல்லலாமா? இங்க இருக்கிற அரசு வேலைகள் எல்லாத்தையும் நீங்க ரிசைன் பண்ணிடுங்க, யாருமே இங்க இருக்க வேண்டாம், எல்லாரும் கிளம்பி அப்படியே உங்களுக்கு எங்க உங்களுடைய ஆட்சி நடக்குதோ, உத்தரப்பிரதேசமோ குஜராத்தோ அல்லது எங்க ஒரு ஆட்சி உங்களுக்கான ஆட்சியை நீங்க நடத்துறீங்களோ, உங்களுக்கு உங்கள வாக்கள் எங்க மேலோங்கி இருக்கிறாங்களோ நீங்க அங்க போய் இருந்துக்கோங்க. எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. எல்லா வேலைகளையும் நாங்கள் எங்கள் ஆளுங்களை வச்சு, எங்கள் பிள்ளைகளை வச்சு நாங்கள் நிரப்பிக்கிறோம். எவ்வளோ பேர் எங்கள் பிள்ளைங்க படித்தவங்க இருக்காங்க, உங்களை விட கூடுதலாக படித்தவர்கள். நீங்கள் தான் அந்த காலத்தெல்லாம் படித்தவங்கன்னு பில்டப் பண்ணிட்டு இருந்தீங்க. உங்களை விட கூடுதலாக, இன்னும் சொல்ல போனால் அறிவாளிகள் நிறைய பேர் எங்களுடைய மக்கள் இருக்காங்க, எங்களுடைய பிள்ளைகள் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த வேலைகளை நாங்கள் கொடுத்துட்டு போகிறோம், ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு போகிறோம். இப்போ இருக்கிற இந்த சின்ன சின்ன தடைகள் கூட எங்களுக்கு அப்போ இருக்காது பார்த்தீங்களா? ஏன்னா எல்லா இடத்துல ஏதாவது ஒரு பேரிகார்டு, உங்கள் வாக்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்து போட்டுட்டே இருக்காங்களா, அது கூட இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தா எங்களுடைய அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கும். அதனால உங்களால முடிஞ்சா என்ன பண்ணுங்கன்னா, இதை நீங்க செய்யுங்க. அதை விட்டுட்டு இங்க உட்கார்ந்துக்கிட்டு இந்த குடைச்சல் கொடுக்குற வேலை, இந்த மாதிரி வன்மமா எழுதுற வேலை, இதையெல்லாம் வச்சுக்காதீங்க. ஏன்னா இவர் விளக்கேற்ற சொல்லிட்டாராம், உடனே என்ன சொல்றாங்க, அதை கம்பேர் பண்றதை பாருங்க, யாரோட கம்பேர் பண்றாங்கன்னு. கொரோனா காலத்துல பிரதமர் மோடி விளக்கேற்ற சொன்னாரு, அதை பின்பற்றி தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவர் சொல்லியிருக்காருன்னு. அதாவது இது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு ஒப்பீடுங்க.
மோடியோடலாம் வந்து எங்க தலைவர் தளபதியை ஒப்பிடுறது அப்படிங்கிறது நாங்க வந்து ரொம்ப வந்து என்ன சொல்றது, அவமானகரமானதாக நாங்க நினைக்கிறோம். ஏன்னா எந்த விதத்திலும் எங்கள் தலைவர் தளபதி அவர்களுக்கு சற்றும் பொருத்தமில்லாத ஒருவர் மோடி. அவரோடு ஒப்பிடுவதற்கு எந்த ஒரு நிர்வாக திறமை இல்லாமலும் ஒரு ஆட்சியை எப்படி நடத்தணுன்ற ஒரு அடிப்படை புரிதல் இல்லாம, அடிப்படையான ஒரு பண்பு இல்லாதவர் மோடி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சரியான ஒரு சங்கி அவரு. சங்கியிலேயே தலைமைச் சங்கி மோடி தான். அவர வந்து நீங்க எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கணும், சமத்துவமான ஒரு ஆட்சி நடக்கணும்னு நினைச்சு ஆட்சி நடத்திட்டு இருக்கிற எங்க தளபதியோட நீங்க ஒப்பிடுறீங்க இல்லையா? இதுவே உங்களுடைய வன்மத்தினுடைய உச்சம்னு நான் பார்க்குறேன். அதனால நீங்க தயவு செஞ்சு அவரோடலாம் வந்து எங்க முதல்வரை வந்து நீங்க ஒப்பிட முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டையே வந்து வட மாநிலங்களோடு ஒப்பிட முடியாது அப்படின்றப்போ, தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதலமைச்சரை நீங்க அவங்களோடலாம் ஒப்பிட முடியாது. சரியா? அதனால இந்த மாதிரியான வன்மமான பேச்சுக்களை கைவிட்டுட்டு, முடிஞ்சா என்ன பண்ணுங்க, அப்படியே வாழை சுருட்டிக்கிட்டு உட்காந்துருங்க. பொழைக்க வந்த இடத்துல பொழைக்கிற வேலையை மட்டும் பாருங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். வணக்கம். திராவிட இயக்கத்தின் வரலாறு, திராவிட இயக்கத்தின் கோட்பாடு, திராவிட இயக்கத்தின் தாக்கம் என 3 தளங்களில் பயிற்றுவிக்கப்படும் திராவிட பள்ளியின் மாணவர் சேர்க்கை ஆகஸ்ட் 15 முதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடக்க நிலை, முதுநிலை என 2 நிலைகளில் வகுப்புகள் நடைபெறும். திராவிட பள்ளிக்கான பாடங்களை பல்கலைக்கழக பேராசிரியர்கள், கல்வியாளர்கள், திராவிட இயக்க ஆய்வாளர்கள் உருவாக்கி இருக்கின்றனர். ஒருங்கிணைப்பாளர் பொள்ளாச்சி மா உமாபதி, இயக்குனர் சுப வீரபாண்டியன். மேலும் விவரங்களுக்கு திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.